டியர் ஸ்டூடெண்ட், உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ். இந்த வீடியோவில் +2 பொருளியல் எக்கனாமிக்ஸ் பார்க்குறோம். இது பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கோம். அது நம்மளுக்கு வந்து 1லேருந்து 6 பாடம் வரைக்கும் நம்ம நடத்தியிருக்கோம். அதை பார்த்துட்டு இது பாடலாம். இப்போ 7ஆம் பாடத்துலேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க, டிஆர்பிக்கு படிக்கிறவங்க, டெட் எக்ஸாம் படிக்கிறவங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். +2 படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 20க்கு 20 மார்க் 1 வேர்டு எடுக்கிறதுக்கு இதில் நம்ம வழி சொல்லியிருக்கோம். இதுவரை கடவுளுடைய கருணையால் 10,000 மாணவர்களுக்கு மேலே நம்ம நல்ல வழி காட்டியிருக்கோம். இப்போ உங்களுக்கும் நல்ல வழி காட்ட நினைக்கிறோம். பொதுவாகவே வந்து +2ல் எக்கனாமிக்ஸ் அந்த பொருளில் ரொம்ப ரொம்ப எளிமையான பாடமாக இருக்கும். உங்களுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் வந்து இங்கே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சாதாரண மாணவர்கள் அல்ல, ஒரு சாதனையான மாணவர்கள் தான். ஆனால் இந்த வீடியோ பாருங்கள், நிறைய மார்க் வந்து எடுங்க. ஆஃப்டர் +2க்கு பிறகு உங்களுக்கு எந்த விதமான காலேஜ் அப்ளிகேஷன் போடணுனாலும் அப்ளிகேஷன் போடுறது வந்து அட்மிஷன் வரைக்குமே நாங்கள் பண்ணித்தரோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு 9655965594 இதுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. எல்லா விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கும் அல்லது எல்லா விதமான காலேஜுக்கும் நாங்கள் அப்ளிகேஷன் போட்டு தரோம். கடவுளுடைய கருணையால் எங்களுக்கு 37 வருஷம் முடிஞ்சு இப்போ 38ஆம் ஆண்டு. வாங்க இப்போ எக்கனாமிக்ஸில் பார்ட் 2 பார்க்குறோம். 1 வேர்டு. 7வது பாடம் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு பொருளியல் அப்படின்னு இருக்கும். இதில் நாடுகளுடைய பொருளாதாரம், பொருள், வாணிகம் மற்றும் நிதி சந்தைகளை இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதே மாதிரி 3 பேரை பார்த்துருக்கோம். டார்ன்புட்ஸ் இருப்பாங்க, ஃபிஷர் இருப்பாங்க, ஸ்டாட்ஸ் இருப்பாங்க. பார்த்து வச்சுக்கணும். இதில் வந்து நம்மளுக்கு இந்த கேள்வி, அதாவது இந்த 2 கேள்விலேருந்து ஒரு கேள்வி 2 மார்க்லேயோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பொறுத்துக்க எப்படியாவது இதை கேட்பாங்க எந்த எக்ஸாமாக இருந்தாலும். வெளிநாட்டு மூலதனத்தால் பலனடைந்த இந்திய துறைகள் என்ன? இப்போ வெளிநாடுனா இப்போ அமெரிக்கா, ரஷ்யா, இது மாதிரி சிங்கப்பூர்லாம் வந்து இங்கே முதலீடு பண்ணுறாங்கன்னா என்னென்ன துறைகளில் முதலீடு பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிதித்துறை, காப்பீடுனா இன்சூரன்ஸு, தகவல் தொடர்பு, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறை, மருந்து உற்பத்தி, மென்பொருள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம், சாஃப்ட்வேரில், ஐடி டெக்னாலஜியில் இது எல்லாமே வந்து இது வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து வந்த காசால் நம்ம பயனடைஞ்சிருக்கோம். அவங்க முதலீடு இங்கே பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு இந்தந்த துறைகள்லாம் பயனடைஞ்சிருக்கு. இதில் முக்கியமான இன்னொரு 2 மார்க் இருக்குது. 2 மார்க்கு 3 மார்க்கோ 1 வேர்டு ஏதோ ஒன்று கேட்டுருவாங்க. இதில் இந்திய வெளிநாட்டு மூலதனம் தடை செய்யப்பட்ட துறைகள் யாவை? தடை செய்யப்பட்ட துறைகள் அவங்க எவ்வளோதான் கோடி கோடியாக காசு கொடுத்தாலும் இந்திய நாட்டுக்குள்ளே நாங்கள் இதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல மிக மிக முக்கியமானது அணு ஆற்றல். இது 1 வேர்டு அடிக்கடி வரும். போர்க்கருவிகள் மற்றும் ஆயுத உற்பத்தி, அடுத்து அணு ஆற்றல், தொடர்வண்டி போக்குவரத்து, நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி, இரும்புத்தாது, மாங்கனீசு, குரோம், ஜிப்சம், சல்ஃபர், தங்கம், வைரம், தாமிரம் போன்ற தாது சுரங்கத்துறை. இதெல்லாம் வந்து அவங்க இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க நோண்டி எடுக்க முடியாது. இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து கர்நாடகா கோல்டு ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுங்க, அங்கே நம்ம தான் வந்து எல்லாம் எடுத்துக்குவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வெளிநாட்டுக்காரங்கிட்ட கொடுத்து நீங்களே வேணுங்கிறத வெட்டி எடுத்துங்கன்னு நம்ம சொல்கிறது கிடையாது. அதனால் வெளிநாட்டு மூலதனம் இங்கே இந்திய நாட்டுக்குள்ளே இந்தந்த துறைகளில் உள்ளே வர முடியாது. அதில் மிக முக்கியமானது அணு ஆற்றல். இது 1 வேர்டில் அடிக்கடி வரும். இந்த 2ல் ஏதாவது ஒரு 2 மார்க்கு 3 மார்க் கேட்டிருப்பாங்க. 1 வேர்டும் கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கணும். இல்லை பொறுத்துங்க, சரியற்ற தொடர் அப்படி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டே இருப்பாங்க. இந்த பாடத்தில் நம்மளுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு உள்நாட்டு வணிகம்னா என்ன? ஒரு நாட்டின் புவி எல்லைக்குள் நடைபெறும் வணிகம் உள்நாட்டு வணிகம். இப்போ இந்தியா இருக்கு, இந்தியா எல்லைக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உள்நாட்டு வணிகம். அதே பன்னாட்டு வணிகம்னா நம்ம நாட்டை தாண்டி ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கிடையே வணிகம் செய்வது தான் பன்னாட்டு வணிகம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்கள்ல, நம்மளுக்கு அங்கே எம்என்சி கம்பெனி, மல்டி நேஷ்னல் கம்பெனிம்பாங்க. இது ஒரு நாட்டின் புவி மற்றும் அரசியல் எல்லை கடந்து நடைபெறும். இப்போ நீங்கள் இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அதையே கொண்டு வந்து சீனா, ரஷ்யா, சிங்கப்பூர், சவுதி இதெல்லாம் நீங்கள் அதே நேம்லேயே அப்படி நீங்கள் கொண்டு வச்சு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் பன்னாட்டு வணிகம். உள்நாட்டு வணிகம்னா ஒரு நாட்டுடைய எல்லைக்குள்ளே மட்டும் பண்ணணும். இது ஒன்று கேட்பாங்க நம்மளுக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உற்பத்தி காரணி கிடைக்கும் அளவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபேக்டர் எண்டோமெண்ட் சொல்லுவாங்க. ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உற்பத்தி காரணி பெற்றுள்ள அளவு.
இப்ப நம்ம இருக்கிறோம். இப்ப இந்திய நாடு இருக்கு. இந்திய நாட்டுல எவ்வளவு சர்க்கரை நம்மளால உற்பத்தி பண்ண முடியும்? ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு 3 மாசம், 6 மாசம் எவ்வளவு உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு நெனைச்சோம்னா, அதுதான் உற்பத்தி காரணி. சர்க்கரைன்னு இல்ல, எதுவா இருந்தாலும் அது மாரி தான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பர்ட்டிகுலர் பீரியட்ல எவ்வளோ நம்மளால வந்து அத ப்ரொடக்டிவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தது இது 2 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க. வாணிக வீதம் என்றால் என்ன? ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றோம்? ஏற்றுமதிக்கும், இறக்குமதிக்கும் இடையே உள்ள விகிதம். இத நீங்க எப்படி எழுதணும் 2 மார்க்லாம் இப்படி படிச்சு ஞாபகம் வரலன்னா, உடனே நீங்க இந்த மாரி கூட எழுதிக்கலாம். வாணிக விகிதம், வாணிக வீதம், வாணிக வீதம் ஈக்குவல் டூ மேல வந்து ஏற்றுமதி, கீழ வந்து இறக்குமதி. அவ்வளோதான். இப்படி போட்டீங்கனாலே மார்க் போட்டுருவாங்க. இறக்குமதி அப்படின்னு போடுவாங்க பார்த்துக்கங்க. அடுத்து வந்து அ பண மதிப்பிறக்கம் என்றால் என்ன? அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நாட்டுடைய பணத்தை மற்ற நாடுடைய பணமாக மாற்றும் வீதத்தை அந்த நாட்டின் மைய வங்கி குறைத்து நிர்ணயம் செய்தல். சென்ட்ரல் பேங்க் தான் இத பண்ணும். இதையே கூட ஒன் வேல கேட்பாங்க. பண மதிப்பிறக்கத்தை செய்வது எது? அப்படின்னா மைய வங்கி. இப்ப பண மதிப்புனா எப்படி இருக்கும்? இந்த இப்ப ஒரு உதாரணம் கூட இருக்கு. இந்திய பணம் அமெரிக்க டாலருக்கு இடையே ஒரு செலவாணி விகிதம் எவ்வளவுன்னா, $1ங்கிறது ரூ. 65 இருக்கு. இத ரூ. 55ன்னு மாத்தி அமைச்சா என்ன நடக்கும்? இந்த மாரி மாத்தி அமைக்கிறதுக்கு பேரு தான், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பண மதிப்பிறக்கம்னு பேரு. இதுக்கு அடுத்து இதுல ஒன் வேர்ட் பார்க்கலாம் அன்வேலுக்கு. இல்ல இந்த இதுவும் கொஞ்சம் முக்கியமானதா. மாறா பணமாற்று வீதம். அது எப்பவுமே மாறாது. ஒரு நாட்டுடைய மைய வங்கியால் பணமாற்று வீதத்தை நிர்ணயம் செய்யும் முறை. எதுவா இருந்தாலும் சென்ட்ரல் பேங்க் தாங்க. மைய வங்கி தான். சரி. ஒன் வேர்ட் பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கறது 7ஆம் பாடம். 7ஆம் பாடத்துல ஒன் வேர்ட் வந்து 2 நாடுகளுக்கு இடையான வாணிகம் என்பது என்ன? 2 நாடுன்னு வந்தாலே வெளி வாணிகம் தான். அடுத்தடுத்த கண்ட்ரீஸ்ல பண்றோம்ல, அதனால. அதுக்கு அடுத்தது நாடுகளுடைய பன்னாட்டு வாணிகத்தில் இந்த கேள்வி. நாடுகள் பன்னாட்டு வாணிகத்தில் ஈடுபட அடிப்படை காரணம் என்ன? இப்ப நம்ம இந்திய நாட்டிலேருந்து வெவ்வேறு நாட்டுல போய் நம்மலாம் பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறோம். அதனுடைய அடிப்படையான காரணம் என்ன? அப்படின்னு நடத்துனோம்னுக்காங்க. அதாவது உற்பத்தி வளங்கள் நாடுகளுக்கிடையே ஏற்றத்தாழ்வுல பகிரப்பட்டுள்ளது. இப்ப நம்ம நாட்டுல வந்து இரும்பு விலை கம்மியா இருக்கும். சீனாவுல வந்து இரும்பு விலை அதிகம். அதனால அவங்க இங்கிருந்து வாங்கிட்டு போயிட்டு எல்லாமே வந்து உற்பத்தி பண்ணி பண்ணுவாங்க. ஆனா அந்த நாட்டுக்கு நாடு அந்த உற்பத்தி வளங்கள் சோர்சஸ் வந்து வித்தியாசம் இருக்கும். அடுத்தது கீழ்க்கண்டவற்றில் வாணிகத்தை தீர்மானிக்கும் காரணி எது? அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பார்த்தாலே தெரியும். மேற்கண்ட அனைத்தும் தான். ஏன்? இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அது என்னென்ன வேணும்? ஒரு பொருளுடைய மேம்பாட்டு காலகட்டம் வேணும். உற்பத்தி காரணிகளை ஒப்பீட்டு விலை வேணும். அரசாங்கம் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் இந்த இத சிறப்பா நம்மளால பண்ண முடியும். பன்னாட்டு வாணிகம், உள்நாட்டு வணிகத்திலிருந்து வேறுபட காரணம் என்ன? நம்ம நாட்டிலேயே பிசினஸ் பண்றதுக்கும், பல நாடுகள்ல நீங்க பிசினஸ் பண்றதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? அப்படின்னு கேட்கறாங்க நம்மளுக்கு அங்க. அது மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அங்க இதுலயும் அப்படிதான் மேற்சொன்ன அனைத்தும் தான். என்னது? வணிக கட்டுப்பாடுகள், உற்பத்தி காரணிகள் இடம்பெயர இயலாமை, நாடுகளுடைய கொள்கை வேறுபாடுகள். இதுதான் வந்து பன்னாட்டு வணிகம், உள்நாட்டு வணிகம் வேறுபட காரணம் முக்கியமானது. அடுத்து புதிய பன்னாட்டு வணிக கோட்பாடு எதன் அடிப்படையில் அமைந்தது? இப்ப இருக்கிற அந்த வணிக கோட்பாடுங்கிறது எதனுடைய அடிப்படையில் அமைஞ்சது அப்படின்னா, உற்பத்தி காரணி கோட்பாடு. இப்போ கார் கம்பெனி நெறைய இந்தியாவுக்கு வருது. செல்போன் கம்பெனி நெறைய இந்தியாவுக்கு வருது. டிவி தயாரிக்கிறதெல்லாம் இந்தியாவுக்கு வருது. எதனுடைய அடிப்படையில இதெல்லாம் வருது அப்படின்னா, உற்பத்தி காரணி கோட்பாடுடைய அடிப்படையில தான் வருது. இங்க வந்து ஒரு பொருள உற்பத்தி பண்றது இந்தியாவுல ஈஸிங்க. எல்லாமே கிடைக்கும். அந்த இயற்கை சூழல் நல்லாருக்கும். தண்ணி வளம் அதிகமா இருக்கும். டிரான்ஸ்போர்ட் பண்றது ஈஸி. லேபர் எளிமையா கிடைப்பாங்க. இதெல்லாம். பண மாற்று வீதம் நிர்ணயிக்கும் சந்தை எந்த சந்தை? இங்க கேள்வியே பண மாற்று வீதம் அப்படின்னு வந்திருக்கு நம்மளுக்கு. அதனால அயல்நாட்டு செலவணி. பண மாற்று வீதம். அடுத்தது சாதகமான வாணிக சூழலில் ஏற்றுமதி இறக்குமதி எப்படி டேஷாக இருக்கும்? சாதகம்னா நம்மளுக்கு சாதகமா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாரி சூழ்நிலையில
அந்த இடத்துல கேள்வி கொஞ்சம் நிறுத்தி படிக்கணும். ஏற்றுமதி இறக்குமதியை விட அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஏற்றுமதி அதிகமா, இறக்குமதி அதிகமா அப்படிங்கிறது தான் இதுல காரணம். அதிகமாக இருக்கும். சாதகமான சூழ்நிலையில் ஏற்றுமதி இறக்குமதி விட அதிகமா இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த இந்தியாவுல நல்ல சூழ்நிலை இருந்ததுன்னா, நம்ம அடுத்த நாட்டிலேருந்து இறக்குமதி பண்றத விட, நம்ம நல்லா உற்பத்தி பண்ணி அதிகமா நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம். சாதகமான வாணிக சூழலில் ஏற்றுமதி தான் அதிகமா இருக்கும். அதுக்கு அடுத்தது, கீழ்க்கண்ட எந்த பணமாற்று நிர்ணய முறையில் சந்தை விலைகளை தேவையும் அளிப்பும் முக்கியமான வார்த்தை தான். தேவையும் அளிப்பும் பணமாற்று விதத்தை நிர்ணயிக்கிறது. அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்காங்க. எந்த பணமாற்று நிர்ணய முறை நெறைய இருக்கு. அதனால எந்த பணமாற்று முறையில் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க நம்மளுக்காங்க. மாறுகின்ற பணமாற்று வீதம். இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகமாக இருந்தால் எப்படி சரி செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி வேற, போன முறை சொன்ன கேள்வி வேற. இப்ப இறக்குமதி ஏற்றுமதி அதிகமாக இருந்தால் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து ஏற்றுமதி பண்றது கம்மியாவும், இறக்குமதி பண்றது அதிகமாவும் இருந்தா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுமதிக்கு ஊக்கமளித்தல் வேண்டும். நம்ம தயாரிச்சு அடுத்த நாட்டுக்கு நெறைய அனுப்பணும். அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது கம்மியா இருக்கணும். அடுத்து ஏற்றுமதியில நிகர லாபம்னு சொல்ற மாரி ஏற்றுமதி நிகரம் என்றால் என்ன? அப்படின்னு கேட்டாங்க. ஏற்றுமதி நிகரம்னா என்ன? நிகர லாபம்னு சொல்ற மாரி தான். ஏற்றுமதியிலேருந்து இறக்குமதி வச்சு கழிச்சிட்டோம்னா, நம்மளுக்கு ஏற்றுமதி நிகரம் கிடைக்கும். அவ்வளோதான். இது அப்படியே 2 மார்க்லயும் கேட்கலாம். ஏற்றுமதி நிகரம் என்றால் என்ன? ஏற்றுமதி நிகரம் என்பது ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா ஃபார்முலா மாரி கூட எழுதிட்டு போங்க. 2 மார்க்லயோ, 5 மார்க்லயோ ஏதோ ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா உடனே ஏற்றுமதி இப்படி எழுதுங்க, தப்பு இல்ல. ஏற்றுமதி நிகரம் ஏற்றுமதி நிகரம் ஈக்குவல் டு ஏற்றுமதி அங்க இருக்கு பாருங்க. இத அப்படியே எழுத வேண்டியதுதான். ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதினா மார்க் வந்துருச்சு. கீழ்க்கண்டவரில் யார் ஒற்றைக் காரணி வாணிப விதத்தை வடிவமைத்தவர்? ஒரே ஒரு பிசினஸ் பண்ணணும்னா ஒரே ஒரு ரீசன் தான்ப்பா அப்படின்னு சொன்னவர் யாரு? ஒற்றைக் காரணி. சிங்கிள் ஃபேக்டர் தான் இருக்கும் பொதுவாவே நம்மளுக்கு. அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா, ஜேக்கப் வைனர். ஒற்றைக் காரணினாலே ஜேக்கப் வைனர். அயல்நாட்டு செலுத்துநிலை உள்ளடக்கிய இனங்கள். அயல்நாட்டுல எந்தெந்த இனங்கள வந்து உள்ளடக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேள்விய நம்ம ஒரு முறைக்கு 2 முறை படிச்சாலே நல்லா தெரியும். அதுல ஒண்ணும் பெரிய விஷயமாலாம் இருக்காது. ஆனா மற்றும் ஆவன்னா. ஏன்னா, இதுல இங்க பாருங்க. புலனாகும் பொருள்கள் மட்டும், புலனாகாத பணிகள் மட்டும் 2ம் சேர்ந்தது தான் அயல்நாட்டு நம்ம செலுத்தினது. அடுத்தது அயல்நாட்டு செலுத்து நிலை கூறுகளின் கீழ் அதாவது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அயல்நாட்டு செலுத்து நிலை கூறுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்காங்க. இதுல எல்லாம் தான் நம்மளுக்கு பொதுவா +2 பொறுத்தவரைக்கும் மேற்கண்ட அனைத்தும் ஆனா மற்றும் ஆவனானா 199% அப்படிதான் வரும். வாணிப வீதம் பற்றி டேஷ் குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. வாணிப வீதம் பற்றி ஏற்றுமதி விலை மற்றும் இறக்குமதி விலை விகிதம். அடுத்து 15 நீங்க இப்பதானே சொன்னீங்க எல்லாம் இப்படி இருக்குமேன்னா இதுக்கு ஆப்போசிட்டா அது இருக்கு. பொருள புரிஞ்சுக்கணும். வாணிப கொடுப்பல் நிலை அறிக்கையில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பண்ட பரிமாற்றம் அப்படின்னு இருக்கு நம்மளுக்காங்க. அதுல வந்து இந்த இடத்த கொஞ்சம் பார்க்கணும் நம்மளுக்காங்க. நம்மளுக்கு வந்து பண்ட பரிமாற்றம் மட்டும் பதிவாகிறது. இந்த இடத்துல உங்களுக்கு பப்ளிக்ல பொருள்ங்கிறது குடுக்கறதுக்கு பதிலு பண்டம்னு குடுப்பாங்க. பண்ட பரிவர்த்தனை மட்டும் பதிவாகிறதுன்னு குடுப்பாங்க. அதனால நீங்க உங்க இதுல கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு பயணம் தொடர்புடைய பரிவர்த்தனைகள் அயல்நாட்டு செலுத்தினின் கீழ் எந்த கணக்கில் பதிவாகிறது? டிராவல் போறோம், வெளிநாட்டு டூர்லாம் போறோம் இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்காங்க பணிகள் வாணிக கணக்குல வரும். சர்வீஸ்ல வரும். இந்தியாவில் வெளிநாட்டு நேரடி மூலம் வரி இப்பதான் சொன்னோம். நேரடி இந்த கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அணு ஆற்றல். இத மட்டும் வெளிநாட்டுக்காரன்ட்ட குடுக்கக்கூடாது.
குடுத்தோம்னா, அவங்களே அணு உற்பத்தி பண்ணா நம்ம நாட்ட ஈஸியா அழிச்சுருவாங்க. அதனால அத குடுக்க மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது சுழற்சி அயல்நாட்டு செலுத்து நிலை சமமற்ற நிலைக்கான காரணம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு அங்க. ஆனா மற்றும் ஆவன்னா. கோட்பாட்டு அடிப்படையில் வெளிநாட்டு நேரடி மூலத்தின் நன்மைகள் யாவை? நம்ம நேரடி மூலத்தின் நன்மைகள் நம்மளுக்கு இருக்கு. என்னென்ன துறைகள் நன்மைலாம் அடைஞ்சுன்னு இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அதனால அது மாரி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேற்கண்ட அனைத்தும். நாளைக்கு எக்ஸாம் எழுதும்போது 2 மார்க்கு, 3 மார்க்கு அந்த மாரி 5 மார்க் கொஸ்டின் படிச்சுட்டு, ஒன் வேர்ட மீண்டும் ஒரு முறை படிச்சு பாருங்க. அது சம்மந்தப்பட்டது இங்க வந்திருக்கும். உங்களுக்கு ஒன் வேர்ட்லாம் நிச்சயமா நீங்க இந்த வீடியோ பார்த்த உடனே 20க்கு 20 எடுத்துருவீங்க. ஏற்கனவே இது பார்ட் 2 பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு பார்ட் 3 போடுவோம். பார்ட் 1 ஏற்கனவே போட்டிருக்கோம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்ட் உங்களுக்கு 20க்கு 20. ஆனா, இந்த ஒன் வேர்ட்ல ஆன்சர் தெரிஞ்சாலே, அத வச்சு நம்மளால 2 மார்க், 3 மார்க்கு, 5 மார்க்குக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது 8வது பாடம். 8வது பாடம் என்னன்னு பாருங்க. பாடத் தலைப்பு பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு 8வது பாடத்துல இருக்கும். இந்த பாடத்தினுடைய தலைப்புல மட்டும் படிக்காம, அதில சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன ஹிண்ட்ஸும் படிச்சு வச்சீங்கன்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் எழுதும்போது அந்த மாரி இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ருடி டார்புஷ்வர் என்ன சொல்லிருக்காரு? மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும் பொழுது, இடர்கள் நிர்வகிக்கப்பட்டால் தொந்தரவு ஏதாவது வந்ததுன்னா, எண்ணற்ற அளவில் அந்நிய மூலதனத்துக்கான சூழ்நிலைகள் தெரிவு செய்யப்படுகிறது. அப்படின்னு சொன்னவரு இவரு. இதுல இதான் வந்து இந்த ஜாக்நாட் மேனார்ட் கீன்ஸ் அவரும் அதான் இங்க வந்து இப்படி போட்டிருக்காங்க. ஜான் மேனார்ட் கீன்ஸ்னு போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சப்போ அவர் எப்படி படிச்சோம்? ஜே.எம். கீன்ஸ்னு படிச்சிருப்போம். அதனால இவர் வந்து ஜே.எம். கீன்ஸ் மற்றும் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் ஆகியோர்கள் உலக வங்கி மற்றும் பன்னாட்டு பண்டிகை ஆகிய இரண்டையும் தோற்றுவிக்க காரணமாக இருந்தார்கள். வேர்ல்டு பேங்க் சொல்றோம் இல்லைங்களா? அது. இதுல வந்து இந்த கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய 3 மார்க். சிறப்பு எடுப்புரிமைகள். இது நம்ம கண்டிப்பா கேட்பாங்க. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம பணம் எடுக்கிறது தான். அதுல யார் யாருக்கு ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு தான். பன்னாட்டு பண நிதியத்துடன் கையிருப்பாக உள்ள உறுப்பினர் நாடுகளின் பணமே சிறப்பு எடுப்புரிமையாகும். யார் யாரெல்லாம் எந்தெந்த நாட்டுக்காரங்கலாம் அங்க காசு போட்டு வச்சிருக்காங்களோ, அதான் ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அது. அந்த உறுப்பினர் நாடுகளுடைய மூலதன பங்களிப்புக்கும் கூடுதலாக நிதியத்தின் இருப்பு கணக்கில் பராமரிக்க தொகை இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்தியா அங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அது எவ்வளவு மூலதனம் வச்சிருக்கோ, அத விட அதிகமா அங்க போட்டு வச்சிருப்பாங்க. இது கண்டிப்பா இதுக்கு தான் நம்ம அந்த தாழ் தங்கம்ங்கிற வார்த்தை இதுல தான் வரும். ஒன் வேர்ட்ல தாழ் தங்கம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அது இதுல தான் வரும். அதுக்கடுத்து தடையற்ற வர்த்தக பகுதி எது? ஃப்ரீ ட்ரேட் ஏரியான்னு இருக்கும். ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட உறுப்பினர் நாடுகளுடைய மண்டலம் வாணிக தடைகளை குறைக்க ஒத்துழைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் போடப்படுகிறது. இப்ப அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இது மாரி இலங்கை எல்லாம் நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டோம்னு வச்சுக்கங்களேன், அது தடையற்றதாயிடும். எப்ப வேணாலும் சீனாவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம். சீனா நம்ம நாட்டுக்கு வரலாம். அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். இது மாரி வந்து நம்ம ஃப்ரீயா ட்ரேடிங் பண்றதுக்கு, வர்த்தகம் பண்றதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க. அதுக்கடுத்து அது மாரி சுங்கவரி ஒன்றியம் கஸ்டம்ஸ் யூனியன். உறுப்பினர் நாடுகளுக்கு இடையேயான வாணிகத்தில் வரி விதிக்காமலும், உறுப்பினர் அல்லாதவர்களுடனான வாணிகத்தில் பொது சுங்கவரி விதிக்கும் அமைப்பு சுங்கவரி ஒன்றியம். ஒரு 4, 5 நாடு கூட்டு நாடுகளா இருக்கு. அவங்கலாம் ஏற்றுமதி, இறக்குமதி பண்ணிட்டாங்கன்னா வரி போட மாட்டாங்க. இப்போ ஒரு உதாரணமா இந்தியா எந்த நாட்டு கூடயும் உறுப்பினரா இல்லன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்தியா வந்து சிங்கப்பூரோட இதுல இல்ல. அந்த யூனியன்ல இல்லன்னா, அப்ப இந்தியாவில நம்ம ஏற்றுமதி பண்ணா வரி போடுவாங்க. அந்த அந்த இதுல சேர்ந்துட்டாங்கன்னா, உறுப்பினர் ஆயிட்டாங்கன்னா வரி போட மாட்டாங்க. அதான். அந்த ஒரே வரி தான். அதாவது உறுப்பினர் அல்லாதவர்களுக்கு பிசினஸ் பண்ணும்போது, ட்ரேடிங் பண்ணும்போது, ஒரு பொதுவான சுங்க வரி போடுவாங்க. அதுக்குரிய யூனியன் தான் கஸ்டம்ஸ் யூனியன்.
இந்த பாடத்துல வந்து ஒன் வேர்ட் பார்ப்போம். இப்ப பன்னாட்டு பண நிதியம் கீழ்காணும் எந்த மாநாட்டில் முதல்ல உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பிரிட்டன் வுட்ஸ் மாநாடு. பன்னாட்டு பண நிதியம். இப்பதான் பார்த்தோம் 2 பேர் வந்து உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம் பாருங்க. அடுத்தது பன்னாட்டு பண நிதியத்தில தலைமை அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது? நம்மளுக்கு பொதுவா ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா வாஷிங்டன் டிசி. அடுத்து நீண்ட கால கடன் வழங்கும் நிதி நிறுவனம். நீண்ட கால கடனா இப்ப கடனை கொடுத்துட்டு நீங்க 50 வருஷம் கழிச்சு கொடுங்க, 60 வருஷம் கழிச்சு கொடுங்க, 100 வருஷம் கழிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாரி. பொதுவா நான் சொல்றோம். இருந்தாலும் வந்து நீண்ட கால கடனா உங்களுக்கு தெரியும். அது வந்து வேர்ல்டு பேங்க் தான் தரும் எப்பயுமே. உலக வங்கி. கீழ்க்கண்ட நாடுகள் எது சார்க் அமைப்பின் உறுப்பினர் இல்லை? நம்ம சார்க் மாநாடு, சார்க் அமைப்பு உறுப்பு நாடுகள பத்தி 2 மார்க்ல படிச்சிருக்கோம். இதுல எது வந்து நம்மளுக்கு வந்து இது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க குடுத்துருக்கிறதுல ஜப்பான். அடுத்தது ஐபிஆர்டி இவ்வாறாக அழைக்கப்படுகிறது. அது வந்து திடீர்னு உங்களுக்கு இப்படி குடுத்துருவாங்க. ஐபிஆர்டி எப்படி சொல்லலாம்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்மளுக்காங்க. அதனால வந்து அதுதான் நம்மளுக்கு வந்து வேர்ல்டு பேங்க் உலக வங்கி. இந்த உலக வங்கினா ஞாபகத்துக்கு வரணும். நீண்ட கால கடன் கொடுப்பது எதுன்னு கேட்பாங்க. உலக வங்கி. இப்பதான் பார்த்தோம். அடுத்தது இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? சிறப்பு எடுப்புக்கு மற்றொரு பெயர் என்ன? தாழ் தங்கம். ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ன்னு வந்தாலே தாழ் தங்கம் தான். அடுத்தது பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு கீழ்க்கண்ட எதனுடைய துணை அமைப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் அப்படிதான். உலக வங்கி. உலக வங்கிக்கு கீழ தான் அவனுடைய வந்து துணை அமைப்பா இருக்கிறதா பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு. அடுத்தது காப்புரிமை, பதிப்புரிமை, வாணிக ரகசியம் போன்றவை டேஷுடன் தொடர்புடையவை அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்மளுக்காங்க. இது எல்லாமே வணிகம் சார் சொத்துரிமை. காப்புரிமைனா இந்த பேட்டன் ரைட்டு நம்ம அங்கீகாரம் வாங்குறது, ரெகக்னைஸ் பண்றது எல்லாமே. அடுத்தது உலக வர்த்தக அமைப்பின் முதலாவது அமைச்சர்களான மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க. இதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு அங்க சிங்கப்பூர் தான் வேர்ல்டு ட்ரேட் சென்டர்னு சொல்லுவோம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO அப்படிலாம் சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பிரிக் என்ற சுருக்கச் சொல் சேர்க்கப்பட்ட ஆண்டு. இது வந்து நம்ம 2 மார்க் 3 மார்க்ல படிச்சிருக்கோம். பிரிக்ஸ் உச்சி மாநாடு, அதுல என்னென்ன நாடுகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நம்மளுக்காங்க. உங்களுக்கு அதிலே தெரியும். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு எப்போ இது மாரி இணைச்சாங்க நம்மளுக்காங்க 2001. அதுக்கடுத்து ஆசியான் கூட்டங்கள் டேஷ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அங்க 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மாரி ஞாபகத்துல வச்சுக்கங்க. 3 வருஷத்துக்கு ஒரு ரினியூவல் பண்ணணும். அதனால ஆசியான் கூட்டங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடைபெறும். அதுக்கடுத்து கீழ்க்கண்டவற்றில் எது சார்க் உறுப்பினர் நாடு அல்ல? சார்க் நாடுகள் 2 மார்க் 3 மார்க் வரக்கூடிய கேள்வி தான் இது. அதுல எது வந்து இந்த உறுப்பினர் நாடு அல்ல? அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு அங்க. சீனா. ஆசியான் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு. இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஆசியான் கூட்டங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்னு பார்த்தோம். இங்க வந்து அது எப்போ அது மாரி ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சாங்க. ஒரு நிறுவனம் இல்ல, பல நாடுகளுடைய கூட்டமைப்பு அது.
அது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்டிருப்பாங்க. அது ஆண்டுகளுக்கு ஒரு முறைங்கிறது அது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்து வந்து 1957 57 வராது, 67 இருக்குங்க. 67 ஆசியான் அமைப்பு இது பண்ணது. அடுத்தது 10வது பிரிக்ஸ் அமைப்புடைய உச்சி மாநாடு ஜூலை 2018 நடைபெற்ற இடம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்மளுக்காங்க. நம்மளுக்கு வந்து ஜோகன்ஸ்பர்க். ஜோகன்ஸ்பர்க். அடுத்தது சார்க் உச்சி மாநாடு டேஷ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. அடுத்து சார்க் உச்சி மாநாடு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடைபெறும். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். முதல்ல ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆசியான் மாநாடு தான் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை. சார்க் உச்சி மாநாடு 2 வருஷத்துக்கு ஒரு நடைபெறும். ஆசியானுடைய அமைப்பினுடைய தலைமையிடம் அமைந்துள்ளது எங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒன்னொருக்கு அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் கிட்ட தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து இந்த ஜகார்தா. புதிய மேம்பாட்டு வங்கி இந்த அமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிரிக்ஸ் நாடுகள் இருக்கும் இல்லைங்களா, அதோடு தொடர்புடையதான் அது. புதிய மேம்பாட்டு வங்கி. ஆசியான் விவாதத்தில் பங்கெடுக்கும் 6 நாடுகளில் சேராத நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வடகொரியா. அடுத்தது சார்க் வேளாண் தகவல் மையம் துவங்கிய ஆண்டு 1988. அதுக்கடுத்து வந்து பெனிலக்ஸ், அந்த BENELX அப்படி இதனுடைய வடிவம் எதனுடைய வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுங்கவரி ஒன்றியம். நம்ம பார்த்தோம்ல, கஸ்டம்ஸ் யூனியன் அது மாதிரி. அதுக்கடுத்து அத்தியாயம் 9 நிதி பொருளியல். இது வந்து திருக்குறள் உதாரணம் காட்டியிருக்காங்க. ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. இந்த பாடத்துல வரினா என்னன்னு அடிக்கடி 2 மார்க்லயும் கேட்பாங்க. வரி வேற, கட்டணம் வேற. வரினா அரசுக்கு மக்கள் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்ப்பும் இன்றி செலுத்த வேண்டியது. நம்ம வரி கண்டிப்பா கட்டணும். அதுக்கு எதுவும் பிரதிபலன் எதிர்பார்க்க கூடாது. பிரதிபலனா என்ன? வரி செலுத்தியமைக்கான எதிர்பார்க்கும் நன்மை. நான் வந்து வீட்டு வரி கட்டிட்டேன். என் வீட்டுக்கு தண்ணி ஏன் வரல? தண்ணி வரி கட்டிட்டேன், ஏன் என் வீட்டுக்கு தண்ணி வரல? அப்படிலாம் கேட்க முடியாது. தண்ணி வரி கட்டணும். அவ்வளவுதான். அதுக்கடுத்து வரவு செலவு திட்டம். அரசினுடைய முக்கியமானது ஒரு ஆண்டிற்கான, ஏன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவைலாம் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும். அதனால ஒரு ஆண்டிற்கான வரவு செலவு சார்ந்த நிதிநிலை அறிக்கை. பட்ஜெட் போடுறோம் இல்லைங்களா? அதுதான். இதுல பார்க்கலாம். இப்ப நவீன அரசு எனப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நலம் பேணும் அரசு. இப்போ இப்ப இருக்கிற கவர்மெண்ட்னா என்ன கவர்மெண்ட் கேட்குறாங்க. தலையிடா கவர்மெண்ட்டா, இல்லை உயர்ந்தவங்களுக்கு இருக்கிற மட்டும் உதவி பண்ணுமா? அது இதா காவல் அரசாலாம் இல்லை, மக்கள் நலம் பேணும் அரசுன்னு அர்த்தம். கீழ்கண்டவற்றில் தனியார் நிதியின் பண்புகளில் இல்லாதது. தனியார் பிரைவேட்டால ஃபினான்ஸ் வச்சிருக்காங்களா இல்லைங்களா? அவங்கள்ட்ட பண்புல இல்லாத பண்புன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தனியார் நிதியின் பண்புகள் இல்லாதது. நம்மளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்மளுக்கு இருக்கிற ஆன்சர் வந்து விளம்பரப்படுத்துதல். அடுத்தது வரி கீழ்காணும்
வரி கீழ்காணும் குணங்களை கொண்டது. டாக்ஸ் போடுறோமா இல்லைங்களா? அதுக்குடைய என்னென்ன குணங்கள் இருக்கு? அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்காங்க. அப்புறம் என்ன மேற்கொள்ளப்பட்ட அனைத்தும் தான். ஏன்? வரிங்கிறது ஒரு கட்டாயத்தன்மை. கண்டிப்பா வரி கட்டி தான் ஆகணும். எதுவும் பிரதிபலன் எதிர்பார்க்கக் கூடாது. வரி மறுப்பு ஒரு குற்றம். நான்லாம் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னா, அது வந்து உங்களுக்கு கிரிமினல் கேஸ் ஆயிடும். ஆனால் இது எல்லாமே தான். ஆடம் ஸ்மித்தால் கூறப்படாத புனித வரி விதிப்பு எது? அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்காங்க. அது வந்து எளிமை விதி. அதுக்கு அடுத்தது, கீழ்க்கண்ட வாக்கியங்கள் கருத்தில் கொண்டு சரியான ஒன்றை அடையாளம் காண்கன்னு இருக்கும். இதுக்கு ஆன்சர் இங்க கொஞ்சம் மேல கீழ இருக்கிறதால கொஞ்சம் இதா இருக்கும். அத அப்படியே புக்ல நீங்க பார்த்துக்கலாம். ஆனா 2 மட்டும் இதான். ஆ. அடுத்தது ஜிஎஸ்டி இதற்கு சமம் அப்படின்னு அர்த்தம். ஜிஎஸ்டி வரி நம்மளுக்கு தெரியும். குட்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் விற்பனை வரி. ஒரு பொருள வித்தா தானங்க அப்புறம் ஜிஎஸ்டி போடுறாங்க. இந்த நன்மையை நேர்முக வரி கொண்டிருக்கவில்லை. டைரக்ட் டாக்ஸ் இருக்கும். நேர்முக வரி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னன்னா வசதி. கீழ்க்கண்டவற்றில் எது நேர்முக வரி? நேர்முக வரின்னா என்ன? மறைமுக வரின்னா என்ன? அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு நம்ம 2 மார்க்ல படிச்சிருப்போம். அதுல இங்க குடுத்திருக்கிறதுல எது நேர்முக வரின்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருமான வரி. கீழே உள்ளவற்றில் எந்த வரி மைய அரசின் பட்டியலில் இல்லை? சென்ட்ரல் கவர்ன்மென்ட் டாக்ஸ்ல இதுல எது இல்ல? அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். விவசாய வருமான வரி. ஆனா, அந்த விவசாய வருமான வரிய நம்மளுக்கு பப்ளிக் கேட்கும்போது விவசாயம்ன்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கு வந்து வேளாண்மைன்னு கேட்டுருவாங்க. வேளாண்மை வருமான வரி. இந்த விவசாயத்துக்கு பதிலு வார்த்தை வந்து வேளாண்மைன்னு இருக்கும். அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கங்க. இந்த மாரி ஏதாவது வந்து மாத்தி மாத்தி கேட்டுருவாங்க. அதாவது ஒரே பொருள் தான். அரசுடைய வருவாய் வர ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் கணக்கில் சேராதது. ஆர்ஆர்ல வராது எது? அப்படின்னு கேட்பாங்க. சொத்திலிருந்து கிடைக்கின்ற நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரம். அடுத்து வருவாய் வரவு அவங்களுக்கு வந்து வருவாய் செலவு, வருவாய் வருவாய விட அதிகமாக இருந்தால் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த இங்கிலீஷ்லயும் பாத்தீங்க ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ ரிசிப்ட்ட விட அதிகமாக இருந்தால் அப்படின்னு கேட்டுருவாங்க. நம்மளுக்கு வருவாய் பற்றாக்குறை ஏற்படும். அடுத்தது மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட அதிகமாக இருந்தால், பொறுமையா படிங்க. மொத்த செலவு கடன் அல்லாத மொத்த வருவாயை விட நமக்கு அதிகமாக இருந்தால், அப்ப அங்க என்ன அர்த்தம்? நிதி பற்றாக்குறை ஏற்படும். இங்க படிக்கும்போதே தெரியும். நம்மளுடைய செலவு நிறைய இருக்குது. அப்புறம் வந்து வருவாய் கம்மியா தான் இருக்குன்னா என்ன பண்ண முடியாது? நிதி பற்றாக்குறை தான். பற்றாக்குறை நிதியாக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? அப்படின்னு கேட்பாங்க நம்மளுக்காங்க. அப்படி அடிப்படையான நோக்கம் பொருளாதார முன்னேற்றம். பொருளாதார முன்னேற்றம். அடுத்தது பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் என்பதன் பொருள் யாது? என்பதன்னு இந்த இடத்துல இருக்கணும். பார்த்துக்கணும். பற்றாக்குறை வரவு செலவு பட்ஜெட் வந்து நம்மளுக்கு வந்து பற்றாக்குறையா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு கேட்குறாங்க நம்மளுக்காங்க. இது பாயிண்ட்லயே இருக்கு நம்மளுக்காங்க. அதனால வந்து அரசுடைய மொத்த செலவு, மொத்த வருவாய விட அதிகமா இருக்கு. செலவு அதிகமா இருந்தா பற்றாக்குறை அவ்வளோதான். பொதுக்கடனை திருப்பி செலுத்தும் முறை. இதே 2 மார்க்கே இருக்கு. பொதுக்கடன் என்றால் என்ன? அப்படின்னு இருக்கும் நம்மளுக்காங்க. அதை திருப்பி செலுத்தக்கூடிய முறை இங்க கேட்பாங்க. இவை அனைத்தும் தான். இதிலேயே வந்து பாருங்க பொதுக்கடன் என்றால் என்ன? அப்படின்னு கேட்டாலும் சரி, பொதுக்கடனை எவ்வாறு திருப்பி செலுத்தலாம்னு கேட்டாலும் சரி இதான். ஒண்ணு கடன மத்தவங்களுக்கு மாத்தி விடலாம். இல்லன்னா மூழ்கும் நிதி. இல்லன்னா பகுதியாக செலுத்துதல். கொஞ்சம் கொஞ்சமா கூட செலுத்தலாம்.
பொது கடனை மாற்றுதல் என்பது என்ன அர்த்தம்? இப்ப இங்க இருக்குல்ல கடனை மாற்றுதல். அதுக்கு என்ன மீனிங்ன்னு கேட்டிருக்காங்க. எப்பயுமே பொது கடனை மாற்றுதல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிக வட்டி வீதம் கொண்ட இதான் இதுக்கு அர்த்தம். அதிக வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களுக்கு பதிலாக குறைவான வட்டி வீதம் கொண்ட கடன் பத்திரங்களை கொடுத்தல். ஏற்கனவே நீங்க ரூ. 3 வட்டிக்கு வாங்கியிருக்கீங்க. அதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொது கடன மாத்தணும். அப்படின்னா என்ன பண்ணலாம்? எங்கேயாவது ஒரு இடத்துல ரூ. 1 வட்டிக்கு, ரூ. 2 வட்டிக்கு வாங்கி குடுத்துடணும். அதுக்கு தான் இது. பட்ஜெட் என்ற பதம் பிரெஞ்சு வார்த்தையாகிய இந்த வார்த்தையிலிருந்து வந்திருக்கும். பெறப்பட்டது. அதன் பொருள் என்ன? அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சாதாரணமா சொல்லுவோம். பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பிரெஞ்சுல இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிறிய பை. பொதுவா பட்ஜெட்னா வரவு செலவு போடுறது தான். இதனால பிரெஞ்சு வார்த்தை என்னன்னா, சிறிய பை அப்படின்னு அர்த்தம். 18 கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது இந்தியாவில் பெரிய பற்றாக்குறையாக இருக்கும்? நம்மளுக்கு இந்தியாவ பொறுத்தவரைக்கும் எது நம்மளுக்கு வந்து பெரிய பற்றாக்குறை? அப்படின்னு சொன்னா நிதி பற்றாக்குறை தான். இந்தியாவ பொறுத்தவரை ஊட்ட பொறுத்தவரைக்கும் அதான். நிதி பற்றாக்குறை தான். அடுத்து 19 நிதிக்குழு நிர்ணயம் செய்வது எதை? பினான்ஸ் கமிஷன் இருக்கும் நிதிக்குழு. அது எதை நிர்ணயம் பண்ணுது? அப்படின்னு நம்மளுக்கு கேட்பாங்க. நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல். கீழ்க்கே கொடுக்கப்பட்டுள்ள எது சரியான சொற்றொடரை கண்டுபிடி. இங்க வந்து இருக்கு. ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. இது ஒரு பாயிண்ட்டு. ஒரு நிதிக்குழுவுடைய காலம் வந்து 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது அது ஒரு பாயிண்ட்டு. 2மே சரிதான். அதனால இப்ப என்னன்னா, அங்க பாருங்க. இதுல ஒரு நிதிக்குழு பத்தி கேட்டாங்கன்னா, இந்த 2 பாயிண்ட் எழுதுனா போதும். ஒரு நிதிக்குழு என்பது ஜனாதிபதியால் பணியமர்த்தப்படுகிறது. ஒரு நிதிக்குழுவுடைய காலம் 5 ஆண்டுகள். அது அது பாருங்க இங்க கூட இருக்கு. நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுறது தான் நிதிக்குழு. இந்த 3 பாயிண்ட் எழுதினாலே அழகா மார்க் வந்துரும். ஒரு நிதிக்குழுவ பத்தி ஒரு கேள்வி வந்திருந்ததுன்னா, நீங்க ஒரு நிதிக்குழுவுடைய காலம் 5 ஆண்டுகள். எம்எல்ஏ, எம்பி மாரி 5 வருஷத்துக்கு மட்டும் தான் அந்த நிதிக்குழுவுடைய காலம் இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து அந்த மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம 5 ஆண்டு திட்டம்லாம் போட்டோம் இல்லைங்களா? அது மாரி தான். அது யாரு வந்து அதுக்கெல்லாம் ஆள் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க ஜனாதிபதி தான். அவருடைய நோக்கம் என்ன? நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல். அதுக்கடுத்து நம்மளுக்கு அத்தியாயம் 10 சுற்றுச்சூழல் பொருளியல். இந்த நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே பார்ட் 1 வீடியோல சொல்லியிருக்கோம். நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்ன்னு படிக்க ஆரம்பிச்சோம்னா, பொருளியல்னு படிக்க ஆரம்பிச்சோம் 10ஆம் பாடத்த தான் முதல்ல படிச்சு முடிக்கணும். ஏன்னா, இதுலருந்து கேள்வி நிச்சயமா இருக்கு. சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் உண்மையாகவே சமுதாய பிரச்சனைகள். அவைகள் துவக்கத்திற்கு மக்களே காரணமாகவும், முடிவில் பாதிக்கப்படுவதும் அவங்க தான். அப்படின்னு சொன்னவர் யாரு? சர் எட்மண்ட் ஹிலரி. என்னன்னா, இப்போ நம்மளுக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனை வருது. இப்ப காத்து சரியில்ல, நிலம் சரியில்ல, நீர் சரியில்லலாம் சொல்றோம். அதுக்கு வேண்டிய ஆரம்பம் யாருன்னா மக்கள் தான். சரி அதனால யாரு பாதிக்கப்பட்டு போறாங்கன்னா, அதுவும் மக்கள் தான். அப்படின்னு சொன்னவர் வந்து சர் எட்மண்ட் ஹிலரி. இந்த சுற்றுச்சூழல் பாடத்துல கேள்வி நெறைய வரும். பொதுவா மாசுபாடு என்றால் என்ன? 2 மார்க்ல கேட்பாங்க. நிலம், நீர், காற்று, வனங்கள் போன்ற சுற்றுச்சூழல் ஊடகங்களில் கழிவுகளை விடுவிப்பதால் அவைகள் தன்மையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டு மாசுபாடு. எது இதுல மாசுபாடு வரும் அப்போ? நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, காடுகள் அதாவது வனங்களுடைய மாசுபாடுலாம் இதுல இருக்கும். இதெல்லாம் பெரிய கணக்கு தேடி தேடி வந்துரும். இந்த 2 மார்க்ல அடிக்கடி கேட்கறது பருவநிலை மாற்றம். 2 மார்க்கோ, 3 மார்க்கோ. வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்று வீசுதல் ஆகியவற்றின் அளவுகளில் அவைகள் நிலவும் காலங்களிலும் ஏற்படக்கூடிய குறிப்பிடத்தக்க மாற்றம் தான் பருவநிலை மாற்றம். அவ்வளோதான். ஒண்ணு ஹீட்டா இருக்கும், இல்லைன்னா நெறைய மழை பெய்யும், இல்லைன்னா நெறைய காத்து அடிக்கும். இது எவ்வளவு அடிக்குது அப்படிங்கிற அளவு, எந்த மாசம் அடிக்குது, இப்ப வெயில்னா இப்ப அடிக்குது நம்மளுக்கு அந்த சம்மர்ல. அந்த மாரி இதுக்கு பேரு தான் பருவநிலை மாற்றம்னு பேரு. சாதாரணமா எழுதலாம் நீங்க இத.
அடுத்தது இந்த கேள்வி வரும். அங்கக வேளாண்மை மற்றும் கரிம வேளாண்மை அல்லது இயற்கை வேளாண்மை. இங்க பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு இயற்கை வேளாண்மை கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். கரிம வேளாண்மைன்னு கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். அங்கக வேளாண்மை கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். செயற்கை இடுபொருளான ரசாயனம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை தவிர்த்து இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்காக இயற்கை இடுபொருளான உயிரினம் மற்றும் தாவர கழிவுகளை கொண்டும், நம்ம ஆட்டு சாணம், மாட்டு சாணம் எல்லாத்தையும் போட்டு பண்றோம் இல்லைங்களா? அதை கொண்டும், இயற்கை பூச்சி விரட்டிகளை கொண்டும் பயன்படுற வேளாண்மைக்கு பேரு தான் நம்மளுக்கு வந்து அங்கக வேளாண்மை. நம்ம ஆர்கானிக்ம்பாங்க. சந்தை இப்ப மார்க்கெட்லாம் போனீங்கன்னா, இது வந்து இப்ப ஆர்கானிக் தாங்க நாங்க பூச்சி மருந்து அடிக்கிறதே இல்ல அப்படிம்பாங்க. அந்த ஆர்கானிக் தான் இப்ப நம்மளுக்கு தூய தமிழ்ல அங்ககன்னு குடுத்துருக்காங்க. அதாவது உரம், பூச்சி எல்லாம் போடாம, உரம் போடாம, மருந்து அடிக்காம இயற்கையான முறையில உற்பத்தி பண்றது. இப்ப அடுத்து நம்ம 10ஆம் பாடத்துல 1 வேர்ட் பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்வைரன்மென்ட் என்ற வார்த்தை டேஷ் என்ற பொருள் கொள்ளும் பிரெஞ்சு வார்த்தை தான். ஏற்கனவே கூட நம்ம பட்ஜெட்ங்கிறது கூட பிரெஞ்சு வார்த்தை தான். பட்ஜெட்னா என்ன ஞாபகத்துல இருக்கா? இப்ப தானே கொஞ்சம் சொன்னோம். அப்படி உண்மையான பொருள் பிரெஞ்சுல சிறிய பை. அது மாரி இந்த என்வைரன்மென்ட்ங்கிறதும் பிரெஞ்சு வார்த்தை தான். அப்படியே நம்மளுக்கு எதிலிருந்து வந்தது என்ற சொல் எந்த பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. என்விரோனியா. இதுல இருந்து நம்மளுக்கு என்விரான்மென்ட் அப்படிம்போம். சுற்றுச்சூழல் பொருள்கள் என்பவை டேஷ். சுற்றுச்சூழல் பொருள்கள் என்பவை டேஷ். அந்த ஒரு முறைக்கு 2 முறை அந்த கேள்வியை வந்து படிக்கணும். சுற்றுச்சூழல் பொருள்கள் என்பவை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்காடி இடா பொருள்கள். அதாவது சந்தை இடா பொருள்கள்னு பேரு. இதுல நம்மள ஏமாத்துறதுக்காக ஒண்ணு என்ன கேட்கறாங்கன்னா, இந்த சுற்றுச்சூழல் பொருள்கள் அப்படிங்கிறதுக்கு இதுங்க பண்டங்கள்னு குடுக்குறாங்க. சுற்றுச்சூழல் பண்டங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்தையிடா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து அங்காடியிடா அப்படிம்பாங்க. சந்தைங்கிறதுக்கு அங்காடி பொருள்கள். இது அங்காடி இடா பொருள்கள் அப்படின்னு வார்த்தை வரும். இது கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால இப்போதைக்கு நம்மளுக்கு சந்தையிடா பொருள்கள் அல்லது அங்காடி இடா பொருள்கள். உயிர்சார் பயோடிக் என்ற வார்த்தையுடைய பொருள் என்ன? அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உயிர் சார்னாலே உயிர் வாழ்வன. அதுக்கடுத்து சூழலியல் என்பது எந்த ஒன்றுடைய சிறிய பகுதி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து அப்படியே சயின்ஸ்ல வரக்கூடிய வார்த்தை. அதனால அது அப்படியே இருக்கு நம்மளுக்காக. பயோஸ்பியர் 10th சயின்ஸ்ல இருக்கு இது. அடுத்தது பொருள்சார் சமநிலை அணுகுமுறையை நிறுவியவர் யார்? அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்மளுக்காக. ஆலன் நீல் மற்றும் ஆர்வி ஐயர்ஸ். இவங்கதான் பொருள்சார் சமநிலை. அடுத்தது தூய பொதுப்பொருள்களின் நுகர்ச்சி என்பது தூய பொது பொருட்களில் இருக்கும் நம்மளுக்காங்க. நுகர்ச்சி என்பது போட்டியற்றது. சுற்றுச்சூழல் பொருளுடைய அடிப்படை கருத்துக்கள் ஒன்றும் சந்தை தோல்விக்கு காரணமாவதும் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எதிர்மறை புறவிளைவுகள். இப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம். தோல்வின்னு வந்தாலே எதிர்மறை தானே. நெகட்டிவ் தான் நம்மளுக்காக. இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. வெளிக்காற்று மாசுவுக்கு எது காரணம்? காற்று மாசுபடல் பார்த்துருக்கோம். அதனால வெளிக்காற்று மாசுவுக்கு எது காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க நம்மளுக்காங்க. அங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எது? மோட்டார் வாகனங்கள். இருக்கிறதுலே 4 பாருங்க. எல்லாம் எளிமையான கேள்வி. இதெல்லாம் போய் படிக்க தேவையில்ல. அடுத்தது கார்பன் மோனாக்சைடு அதிகமாவதில் பங்களிப்பை செய்வது எது? அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்மளுக்காங்க. அதுவும் மோட்டார் வாகனங்கள் தான். அந்த வாகன புகையிலிருந்து இந்த இதான் வெளியில வரும். கார்பன் மோனாக்சைடு. அடுத்து சத்துக்களை அதிகப்படுத்தும் செயல் எப்படி அழைக்கப்படுகிறது? அப்படின்னு கேட்பாங்க. சத்துக்களை நம்மளுக்கு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்காங்க யூட்ரிஃபிகேஷன். இது வந்து திரும்ப 2 மார்க்ல கேட்பாங்க. யூட்ரிஃபிகேஷன் என்றால் என்ன? அப்படின்னா பூமியில சத்துக்களை அதிகப்படுத்தும் செயலுக்கு யூட்ரிஃபிகேஷன் என்று பெயர். அப்படி எழுதினா போதுமானது. அடுத்தது பின்வரும் எது உலக வெப்பமயலுக்கு காரணம்? நம்ம குளோபல் வார்மிங்னு சொல்லுவோம்.
அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. வெப்பநிலை அதிகரிக்கிறது தான் காரணம். இங்க ஏதாவது கொஸ்டின்லயே இருக்குங்க. வெப்பமயமாக்கல். அதனால வெப்பம் அதிகரிக்குது. மண் மாசுவிற்கு முதல் நிலை காரணம் என்ன? நம்ம வந்து இப்ப நிலம் மாசுபடுது. மண் மாசுபாடு அல்லது நில மாசுபாடு அப்படின்னு குடுத்துட்டாங்க. அப்படி முதல்நிலை காரணம் என்ன? கண்டிப்பா ரசாயன உரங்கள் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. முதல் இதுதான். அப்புறம் தான் அடுத்ததெல்லாம். அடுத்தது, பின்வரும் எந்த ஒன்று புற ஊதா கதிர்களிலிருந்து மனிதர்களை பாதுகாக்கிறது? அல்ட்ரா வயலட் யுவி கதிர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு. அந்த கண்ணாடிலாம் கூட எழுதியிருப்பாங்க. யுவி புரொடெக்ட்ன்னு ஓசோன் படலம். நம்ம கண்ணுக்கு போடுற கண்ணாடியில கூட இருக்குங்க யுவி புரொடெக்ட்ன்னு. வன அழிவிற்கான முதன்மையான காரணம் காடுலாம் அழியுதுல்ல, அதுக்கு மெயின் ரீசன் என்ன? பார்த்தே சொல்லலாம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையே இல்ல. சரியானா? மரம் வெட்டும் தொழில். அடுத்து உலக வெப்பமாயுதல் டேஷ் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த உலக வெப்பமாதலுக்கு வேற பேரும் இருக்கு. பருவநிலை மாறுபாடு. மின்னணு கழிவுகள் டேஷ் என்ற பொதுவாக அழைக்கப்படுகிறது. மின்னணுனாலே அப்புறம் தானே. கழிவுகள் எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட். எலக்ட்ரானிக் வேஸ்ட் தான் இது. மின்னணு கழிவுகள் அப்படின்னு ஒரு கொடுக்காங்க. பின்வரும் எந்த ஒன்று உலக வெப்பமாதலை எதிர்பார்க்கப்படும் விளைவு? இதுல இங்க பார்த்தாலே தெரியுது. சரிங்களா? இது எது ஒண்ணு வந்துன்னு கேட்குறாங்க. 4 ஆன்சர் பார்த்தாலே புரியும். உலக வெப்பமேற்றம் என்ன பண்ணும்? கடல் மட்டம் உயரும். அமிலமழை டேஷ் விளைவுகளில் ஒன்று அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது பார்த்து தான் அந்த பதில கரெக்ட்டா பண்ணணும். காற்று மாசுபாடு. காற்று மாசுபாடுறதால தான் அமிலமழை பெய்யுது. ஆசிட் ரெயின். அடுத்தது நீடித்த வளர்ச்சி அல்லது வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோளை அடைய விதிக்கப்பட்டிருக்கும் காலம் அப்படின்னு கேட்டா 2030. அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இலக்கு அடைஞ்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. காரநிலம் அதிகமாக காணப்படும் சமவெளி எது? மேற்கூறிய அனைத்தும். அப்ப காரநிலம் சம்பந்தமா எந்த கேள்வி வந்தாலும் காரநிலம் காணப்படுவது இந்தியாவில் சிந்து கங்கை சமவெளி பகுதி, வட இந்திய பகுதிகள், கங்கை பகுதிகள் அப்படின்னு மார்க் வந்துடும். அதுக்கடுத்து 11ஆம் பாடம் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். தவறாக நடைமுறைப்படுத்துவதால் நன்கு வடிவமைக்கப்பட்டு திட்டம் தோல்வியடையலாம். நீ நல்லா பிளான் பண்ணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதை வந்து நீ நடைமுறைப்படுத்தும் போது தப்பா பண்ணிட்டீங்கன்னா அந்த திட்டம் தோல்வியடையும். ஆனால் சரியான நடைமுறைப்படுத்துவதாலேயே தவறான வடிவமைப்பு திட்டம் வெற்றியடைந்து விடாது. இதுவும் ரைட்டு தான். சரி நான் சரியா தான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சுட்டு தப்பான பிளானும் போடக்கூடாது. நம்ம எளிமையா சொல்லணும்னா பிளானை நல்லா போட்டு தப்பா செய்யக்கூடாது. நீ நல்லா செஞ்சாலும் தப்பான பிளான் போடக்கூடாது. அவ்வளவுதான். இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்ட பிறகு நடைமுறைப்படுத்து. இது நம்மளுக்கு தான். நாளைக்கு எக்ஸாமா? இன்னைக்கே நம்ம வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணணும், எவ்வளவு கேள்வி படிக்கணும், நைட்ல எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்னு இன்னைக்கா இருந்தாலும் சரி, என்னைக்கு உன்னுடைய வேலைகளை திட்டமிட்டு அப்புறம் நடைமுறைப்படுத்து. பிளான் பண்ணு அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணு. சொன்னவர் வந்து மார்க்ரெட் தாட்சர். இந்த பாடத்துல நம்மளுக்கு வந்து அந்த கருத்துக்களை அறிந்திருப்பவர்கள் மனித மூலதனம். மனிதன் தான் மூலதனம். மனிதர்களை அதிக உற்பத்தித்திறன் கொண்டவர்களாக உருவாக்கும் கல்வியும் பயிற்சியுமே மனித மூலதனமாகும். ஒன்வேர்டு. அப்ப எது மனித மூலதனம்னா படிக்கிறதும் ட்ரைனிங் தான். அவங்க பண்ணாதான் அவங்க வந்து அதிகமான உற்பத்தி பண்ணுவாங்க. இப்போ ஒரு வேலைக்கு நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, புதுசா ஒரு ஆள் எடுக்குறீங்க, அவனுக்கு நல்லா எஜுகேட் பண்ணணும். அவனுக்கு நிறைய ட்ரைனிங் தரணும். இந்த இடத்துல கல்வின்னா எஜுகேட்ன்னு அர்த்தம். அவங்களுக்கு நிறைய கத்துக் கொடுக்கணும். மனித மூலதனம் அப்படின்னு வரும். இந்த சமூக குறியீடுகள் அப்படிங்கிறது பொதுவா கேட்பாங்க. சமூக குறியீடுனா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பொது சுகாதாரம், கல்வி, துப்புரவு, குடிநீர், உணவு, வசிப்பிடம் போன்றவை பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட சமூக குறியீடுகள். இப்போ ஒரு நாடு வந்து பொருளாதாரத்துல வளர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா எதை செக் பண்ணுவாங்கன்னா இது எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அங்க சுகாதாரம் நல்லா இருக்கா? பொது சுகாதாரம் நல்லா இருக்கா?
கல்வி நல்லா இருக்கா? துப்புரவு எப்படி இருக்கு? குடிநீர் எப்படி இருக்கு? உணவு எப்படி இருக்கு? வசிக்கிற இடம் எப்படி இருக்கு? இதெல்லாம் தான் ஒரு அளவீடா வச்சுக்கிட்டு, குறியீடா வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. அடுத்தது, இது கண்டிப்பா 2 மார்க், 3 மார்க்ல வரக்கூடிய கேள்வி தான். வறுமையின் நச்சு சுழற்சி. பின்தங்கிய நாடுகளில் சுழற்சி தொடர்புடையவற்றால் பொருளாதார முன்னேற்றம் பாதிக்கச் செய்வதை குறிக்கும். ரொம்பவும் முன்னேறாத நாடுலாம் இருக்கு. அதனுடைய சுழற்சி கன்டினியூட்டியா இல்ல அப்டின்னா, அது வறுமைக்கு தான் போயிடும். அடுத்து மையப்படுத்தல் திட்டமிடல். திட்டமிடல் நடவடிக்கை முழுவதும் மைய திட்டக்குழு அதிகாரத்துக்கு இருக்கும். இதான் பாயிண்ட். அவங்க தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்ட்டா சொல்லுவாங்க. இப்ப இத பார்க்குறோம். கேள்வி படிச்சு பாருங்க. வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு கீழ்க்கொண்ட எந்த அணுகுமுறையின் புகழ்பெற்ற முழக்கம்? இது இப்ப வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வு அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகன் மாரி. இது எதுக்காக இத சொன்னாங்க? அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புதிய பொதுநல அணுகுமுறை. வளர்ச்சியுடன் கூடிய மறுபகிர்வுங்கிற ஸ்லோகன் அதான். அடுத்தது கீழ்க்கண்டவற்றில் எந்த பொருளாதாரம் சாராத காரணி பொருளாதார முன்னேற்றத்தை நிர்ணயிக்கிறது? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல மனித வளம். அடுத்தது பின்வருவற்றில் பொருளாதார வளர்ச்சியின் தன்மை இல்லாதது எது? பொருளாதார வளர்ச்சியோட தன்மையே அங்க கொஞ்சம் கூட இருக்காது. விரிவான கருத்து. பொருளாதார வளர்ச்சி டேஷை அளவிடுகிறது. ஒரு பொருளாதார வளர்ச்சினா எத வச்சு சொன்னோம்? உற்பத்தி அதிகரிப்பு. புரொடக்டிவிட்டி அதிகரிச்சாலே ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். கீழ்க்கண்ட எவை பின்தங்கிய நாடுகள் பண்பு ஒன்றாக இருக்கும்? ஒரு நாடு முன்னேறவே இல்ல, பின்தங்கிய நாடா இருக்கு அப்படின்னா, அதுகிட்ட என்ன பண்பு இருக்கும்? அப்படின்னு கேட்கறாங்க. இத பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சுது. அங்க வறுமை நச்சு சுழற்சி இருக்கும். அதனால தான் அது பின்தங்கிய நாடுன்னு வச்சிருக்கோம். அளிப்பு பக்கத்திலிருந்து இயங்கும் வறுமையின் நச்சு சுழற்சியின்படி ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன. ஏழை நாடுகள் ஏழையாகவே இருக்கின்றன. ஏழை ஏழையாவே இருக்கிறான். அப்படின்னா ஏன்? அப்படின்னு அங்க கேட்கறாங்க நம்மளுக்கு அங்க. அப்போ ஆனா மற்றும் ஆவன்னா என்ன அர்த்தம்? சேமிப்பும் குறைவா இருக்கும். முதலீடும் குறைவா இருக்கும். அப்பதான் ஏழை நாடு ஏழையாவே தான் இருக்கும். இப்படி இருந்தா. அதுக்கடுத்து கீழ்க்கண்ட எந்த திட்டத்தில் வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டது? அப்படின்னு இருக்கு நம்மளுக்கு அங்க. நம்மளுக்கு காந்திய திட்டம். வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை மையமாக கொண்டது எதுன்னா காந்திய திட்டம். இந்த குறுகிய கால திட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன? குறுகிய கால திட்டத்துக்கு இன்னொரு பேர். நீண்ட கால திட்டம், குறுகிய கால திட்டம்னு இருக்கு. அதுல குறுகிய கால திட்டத்துக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அங்க பார்த்தாலே தெரியுங்க. குறுகிய கால திட்டம்னாலே என்ன அர்த்தம் நம்மளுக்கு அங்க? அதுல வர்றது நம்மளுக்கு அங்க. ஏன்னா 4 ஆன்சர் தான் இருக்கும். கட்டுப்படுத்தப்படும் திட்டம். கண்ட்ரோல் பண்ணிடலாம் அந்த பிளான. அடுத்து கீழ்க்காண்ட திட்டங்களை அவை முன்மொழியப்பட்ட ஆண்டின் வரிசைப்படி பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள் திட்டம், பாம்பே திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம், அதுக்கடுத்து விஸ்வேஸ்வரய்யா திட்டம் அப்படின்னு இருக்கு நம்மளுக்கு அங்க. இத நம்மளுக்கு எது வரிசைப்படி முதல்ல எது தொடங்குச்சு, 2வது எது தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 4, 3, 2, 1. அடுத்து நீண்ட கால திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? முதல்ல சொன்னோம் குறுகிய கால திட்டம். குறுகிய கால திட்டம்னா என்ன சொன்னோம்? கட்டுப்படுத்தும் திட்டம்னு சொன்னோம். அப்ப அடுத்த கேள்வி கேட்கணும்ல. நீண்ட கால திட்டம்னா என்ன அர்த்தம்? முன்னோக்கு திட்டம். அடுத்து நீண்ட கால திட்டமிடலுடைய அடிப்படை கருத்து நாட்டின் டேஷ் மாற்றமாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு. நீண்ட காலத்தினுடைய அடிப்படை கருத்து.
அடுத்தது எம்.என். ராய் வழங்கிய திட்டம் கீழ்க்கண்டவைகளில் எது? அப்படின்னு அர்த்தம். எம்.என். ராய் அப்படிங்கிறது மக்கள் திட்டம். அடுத்து சர்வோதய திட்டத்தை முன்மொழிந்தவர் யார்? அப்படின்னு அர்த்தம். சர்வோதய திட்டம் அப்படிங்கிறது ஜெயப்பிரகாஷ் நாராயணன். அடுத்தது சுட்டிக்காட்டும் திட்டமிடலை செயல்படுத்திய நாடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து பிரான்ஸ். அடுத்தது இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. அடிக்கடி பொதுத் தேர்வுல போட்டித் தேர்வுல கேட்கக்கூடிய கேள்வி இந்த கேள்வி. பிளானிங் கமிஷன். இது வந்து மேக்சிமம் எல்லா கொஸ்டின்லயும் வந்துகிட்டே தான் இருக்கணும்னுக்காங்க. அது 1950. அடுத்தது 16. அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? அடிமைத்தனத்திற்கான பாதை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படிம்பாங்க. இந்த கேள்வியில நல்லா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோன்னா தெரியும் நம்மளுக்காங்க. அந்த ஃப்ரிடரிக் ஹேயக் இத பாடத்துல படிக்கும்போது வந்திருக்கு. சரி பாருங்க. அடுத்து முன்னோக்கு திட்டத்தின் மற்றொரு பெயர். இப்பதாங்க சொன்னோம். அது அப்படியே ஆப்போசிட்டா கேட்டிருக்கான். நீண்ட கால திட்டமிடல். நீண்ட கால திட்டமிடலுக்கு வேற பேர் என்னன்னாலும் முன்னோக்கு திட்டம் தான். இல்ல நீண்ட கால திட்டம், முன்னோக்கு திட்டம் மாறி மாறி வரும். அதுக்கடுத்து நிதி ஆயோக் கீழ் கீழ்க்கண்ட எதன் மூலமாக அமைக்கப்பட்டது? நிதி ஆயோக் நம்ம 2 மார்க்ல 3 மார்க்ல சொல்லியிருக்கோம். அது அமைச்சரவை தீர்மானம். அடுத்தது அதான் அந்த நித்தி ஆயோக்குடைய சரியான ஆங்கில விரிவாக்கம் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இந்த என்ஐடிஐக்கு விளக்கம் போட்டிருக்காங்க. சட்டப்பூர்வமாக நிதி ஆயோக்கின் தலைவராக கீழ்கண்ட எந்த பிரிவில் ஒருவர் செயல்படுவார்? அப்படின்னு இதை மாத்தி மாத்தி எப்படி கேட்டாலும் ஒரே பதில் தான். பிரதமர் தான். நம்ம அந்த 2 மார்க் 3 மார்க் சொல்லியிருக்கோம். நிதி ஆயோக்ங்கிறது வந்து பிரதமர் தான். அதுக்கடுத்து 12வது பாடம் புள்ளியியல் முறைகள் மற்றும் பொருளாதாரங்களில் ஒரு அறிமுகம். புள்ளியியல் என்பது அறிவியலின் இலக்கணம். யார் சொன்னா? காரல் பியர்சன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது வந்து ஏற்கனவே சயின்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை படிச்சது வந்தது தான் அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்காங்க. அடுத்து இதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற வார்த்தை டேஷ் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அது ஒருமையா பன்மையா இல்லை எல்லாம் கலந்ததா? புள்ளியல்னு சொல்றோம் இல்லைங்களா? 10th கணக்கில் கூட இருக்கும். நம்மளுக்கு ஒருமை மற்றும் பன்மை சிங்குலரா தான் புளூரலா தான். புள்ளியியல் எண் விவரங்களை பற்றி படிக்கும் பயன்பாட்டு கணிதத்துடைய ஒரு சிறப்பு பகுதி என்று கூறியவர் யார்? அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா வெறும் நம்பரை பத்தி மட்டும் நம்ம படிக்கிறதா அப்படின்னு சொன்னவர் யாருன்னா போர்டிங்டன். அடுத்து இரண்டாம் நிலை விவரங்களுக்கான ஆதாரம். இரண்டாம் நிலை விவரங்கள் இரண்டாம் நிலை விவரங்களுக்கான ஆதாரம் அப்படின்னு அர்த்தம். அது வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆனா மற்றும் ஆவண்ணா. கேள்வித்தாள் மூலம் புள்ளி விவரம் திரட்டப்பட்டால் அது அப்படின்னு அர்த்தம். முதல் நிலை விவரம். கேள்வித்தாள்னா இப்போ உங்க வீட்டுக்கு வீடு வந்து கணக்கு எடுக்கிறாங்கல்ல. உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணும், எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, வேலை வாய்ப்பு வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்தாங்கன்னா அதான் முதல் நிலை விவரம். அடுத்தது நேர்கோட்டு உறவினை கொண்டிருக்கக்கூடிய 2 மாறிகள் உறவினை அளவினை ஊக்கம் அளக்கும் முறை அப்படின்னு டேஷ் என்று பெயர் அப்படின்னு பேரு உடன் தொடர்பு கெழு. 5 மார்க்ல ஒரு கணக்கு வரும், அதை தனியா போட்டு காட்டுறேன், இதை பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய் மாறிகள் இரண்டும் ஒரே திசையில், இதான் முக்கியமான வார்த்தை. எக்ஸும் ஒய்யும் ஒரே திசையில உடன்பட்டு இருந்தால் அது என்ன வரும்? ஒரே திசைன்னு வந்துட்டாலே
நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறையாக. ஏங்க இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க குழந்தை 2 பேரும் ஒரே திசையில போனா, அந்த வீட்ல நேர்மறையான எண்ணம் இருக்குன்னு அர்த்தம். பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஒண்ணு சொல்ல, புள்ள ஒண்ணு செஞ்சுன்னா, அங்க எதிர்மறைன்னு அர்த்தம். ஒரு சிதறல் விளக்கப்படத்தில் ஒரு மாறி அதிகரித்து செல்லும்போது, மற்றொரு மாறி குறைந்து சென்றால், உடன் தொடர்புகளுடைய அளவு என்னவாக இருக்கும்? அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு அங்க. அப்ப எதிர்மறையா தான் இருக்கும். அங்க தான் இதான் சொல்றாங்கல்ல. உடன் தொடர்பு கெழு ஒயின் அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காமா மாரி போட்டிருப்பாங்க. இது இதனுடைய அளவு எந்த எல்லைக்குள் இருக்கும்? உடன் தொடர்பு கெழு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இதுல பொதுவா வந்து -1 மற்றும் +1 தான் வரும். -1 மற்றும் +1. அது பிளஸ் ஆர் -1ன்னு அர்த்தம் அது. இப்படி சொல்லணும். இப்படி இருக்கும். ஒட்டுறவு என்ற கருத்தினை முதலில் பயன்படுத்தியவர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கால்டன். ஒட்டுறவு பகுப்பாய்வுடைய நோக்கம் என்ன? அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு அங்க. இது கணக்கு இருக்கு. இத வச்சு ஒட்டுறவு பகுப்பாய்வு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான். ஒரு காரணியின் மதிப்பினை கொண்டு அடுத்த காரணியின் மதிப்பினை கண்டறிவது. இதான் ஒட்டுறவு. சாதாரணமா உனக்கும் எனக்கும் ஒட்டுறவு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு சின்ன தொடர்போட இல்ல அப்படின்னு. இங்க ஒட்டுறவுனா, ஒரு காரணி மதிப்பை வச்சுக்கிட்டு அடுத்த காரணி. ஒரு உதாரணமா எக்ஸ் உடைய வேல்யூ குடுத்துட்டு ஒய் கண்டுபிடிக்கிறது. ஒய் உடைய மதிப்பு குடுத்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படி. சார்பு மாறியின் மதிப்பினை மதிப்பீடு செய்வதற்காக சாரா மாறிகளை பயன்படுத்தி செயலுக்கு என்ன பெயர்? அப்படின்னு கேட்பாங்க நம்மளுக்கு அங்க ஒட்டுறவு. இதே 1 மார்க் 2 மார்க் வந்துருச்சு. ஒட்டுறவு என்றால் என்ன? சார்பு மாறியின் மதிப்பினை மதிப்பீடு செய்வதற்காக சாரா மாறிகளை பயன்படுத்துவதுன்னு எழுதலாம். அதுக்கு அடுத்தது y = 2 - 0.2x எனில் y னுடைய வெட்டு அச்சு என்ன வரும்? அப்படின்னு கேட்பாங்க. இது கணக்கா நம்ம ஏற்கனவே போட்டு காட்டியிருக்கோம். விடை வந்து 2. இதுல எப்பயுமே என்னன்னா, வெட்டுனா என்னன்னா, y அச்சினுடைய வெட்டு துண்டுனா y = mx + cன்னு பொதுவான வாய்ப்பாடு. அதாவது வெட்டு துண்டுன்னு கேட்டாங்கன்னா, எக்ஸ்ல இருக்கிறத விட்டுடணும். அதாவது இப்ப திரும்பவும் சொல்லுவோம். ஒரு ஃபார்முலா இருக்கு பொதுவா. ஒரு உதாரணமா y = mx + c. இந்த எம்முக்கு பேர் என்னன்னா சாய்வு. சிக்கு பேர் என்ன வெட்டுத்துண்டு. இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். இத ஸ்லோப்னு சொல்லுவோம். ஒரு உதாரணமா இப்ப கொஸ்டின் இப்படி இருக்குன்னு y = 3x - 4. இதுல சாய்வு என்னன்னு கேட்டாங்கன்னா 3ன்னு எழுதணும். சாய்வுனா 3. சாய்வுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் எம். அதனால 3. வெட்டுத்துண்டு என்னன்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் இல்லாதது எழுதணும். -4. எக்ஸ் இல்லாததான் வெட்டுத்துண்டு. இப்ப இங்க பாருங்க. எக்ஸ் இல்லாதது என்ன இருக்கு பாருங்க. இது எக்ஸ் இத விட்டுருங்க. இதான் எக்ஸோட சேர்ந்துருச்சு. அப்ப எக்ஸ் இல்லாதது 2. அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது இந்த y என்ற ஒற்றுமை சொல் y என்பது என்ன? அப்படின்னு கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு அங்க. அந்த y என்பது இதுல இருக்கிறதுல எல்லாத்துலயுமே பார்க்கணும். மேற்சொன்ன எதுவும் அல்லை அப்படிங்கிறது விடை. புக்ல இருக்கு நம்மளுக்கு அங்க. மேற்சொன்ன எதுவும் இல்லை அப்படின்னு வராது. ஆனா இந்த இதுக்கு வந்து இது வந்து சார்பு மாறி தான் வரும். சார்பு மாறி. ஆனா இல்ல. சார்பு மாறி. ஏன்னா இங்க வந்து எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு, ஒன்னோட ஒண்ணு சார்ந்து இருக்கு. 13. 13க்கு சார்பு மாறி. 14 இங்க தான் வந்து ஒட்டுறவு சமன்பாட்டில் எக்ஸ் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கேட்டது ஒய் என்பது. இங்க கேட்கறது எக்ஸ் என்பது. கணக்கு 2 ஒண்ணு தான். எக்ஸ் இந்த பக்கம் இருக்கு. ஆர்ஹெச்எஸ்ல இருக்கு. அதனால இங்க சாரா மாறி. ஏதாவது புரியுதா பாருங்க. கோட்டுக்கு அந்தாண்ட எக்ஸ் இருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த உங்களுக்கு தெரியுமா? ஒரு சமக்குறி இருக்குன்னா இந்தாண்ட இருக்கிறதுக்கு பேர் எல்ஹெச்எஸ்ன்னு சொல்லுவோம். அந்தாண்ட இருக்கிறதுக்கு ஆர்ஹெச்எஸ். இந்த கொஸ்டின்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஒய் இந்தாண்ட இருக்கு.
அதனால அது சார்பு மாறி. இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இந்த பக்கம் இருக்கு. அதனால அது சாரா மாறி. பொருளாதார அளவியல் என்பது எதனுடைய இணைப்பாக இருக்கும்? அப்படின்னு கேட்டிருப்பாங்க. என்னென்னலாம் சேர்ந்தது பொருளாதார அளவியல். இதுவும் 2 மார்க் தான். பொருளாதார அளவியல் என்றால் என்ன? அப்படின்னு கேட்டாங்கன்னா, 3 பாடம் சேர்ந்தது தான். பொருளியல், கணி கணிதம், புள்ளியியல் இது 3ம் சேர்ந்தது தான். நம்மளுக்கு வந்து பொருளாதார அளவியல். எக்கனாமிக்ஸ், மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதான் பொருளாதார அளவியல்னு சொல்லுவோம். 2 மார்க்ல கேட்பாங்க. பொருளாதார அளவியல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் அப்படி சொன்னது யாரு? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பொருளாதார அளவியல கண்டுபிடிச்சு மொத்தம் 3 சப்ஜெக்ட் திடீர்னு பொருளாதார அளவியல்ல எத்தன பாடங்கள் இருக்கும் அப்படின்னா 3 பாடங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது மாரி இத வந்து அ உருவாக்கியவர் யார்? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மளுக்கு அங்க. பார்த்தீங்கன்னா, அவரு இங்க இருக்கு பாருங்க. பிரிக்ஸ். ராக்ன ராக்னா பிரிக்ஸ். பொருளாதார அளவியலுக்கான மூலப்பொருள் எங்கிருந்து கிடைக்கும்? அப்படின்னு கேட்கறாங்க. அதோட மூலப்பொருள் வந்து புள்ளிவிவரம். டேட்டா தான். அடுத்து யு என்பது என்ன? அது அந்த 5 மார்க்ல வரும் நம்மளுக்கு அங்க. யு என்பது என்ன? அப்படின்னு வரும் நம்மளுக்கு அங்க. இது வந்து என்னன்னா, பிழை கருத்து. பிழை கருத்து. சரி, யு என்பது எதை குறிக்கிறது? ஏற்கனவே யுன்னா பிழை கருத்துன்னு சொல்லிட்டோம். ஏங்க என்ன விடுபட்ட காரணிகளை பார்த்தாலே தெரியலையா? நீங்க ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க. ஒரு பாயிண்ட்ல வந்து தப்பா இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு 4 மார்க் 3 பாயிண்ட் தான் எழுதிருக்கீங்க. ஒரு பாயிண்ட் எழுதலன்னா, அப்ப விடுபட்ட காரணிகள்னு அர்த்தம். விடுபட்டது தான் நம்ம வந்து பிழையா எழுதிட்டோம். அல்லது ஒரு பாயிண்ட்ட விட்டுட்டேன். அப்ப நீங்க சொல்லுவீங்கல்ல, அது மாரி. அப்ப அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார அளவியல் என்பது எத்தனை சொன்னதே வந்துருச்சாட்டு கடைசியா. 3 பாடங்களுடைய இணைப்பு தான். என்னென்ன பாடம்? இப்ப அப்படியே சொல்ல முடியுமா யாராவது? 3 பாடம் பொருளாதார அளவியல்ல. இப்பதாங்க பார்த்தோம். பொருளியல், கணிதம் அங்க பாருங்க மறக்கக்கூடாது இத. இந்த பாடம் ஃபுல்லாவே பொருளாதார அளவியல் தான் வரும். பொருளாதார அளவியல்னாலே நம்மளுக்கு 3 சப்ஜெக்ட் தான். பொருளியல், கணிதம், புள்ளியியல். எக்கனாமிக்ஸ், மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுல. இதுக்கு அடுத்தது இந்த இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 12 பாடம். அந்த 12 பாடம் நம்ம சொல்லியிருக்கோம். இதுல வந்து ஒரு 3 கணக்கு இருக்கும். அதனால இந்த 3 கணக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மார்க் வந்துரும். அந்த 3ஏ கணக்கு தான். வேற கணக்கு குடுக்க மாட்டாங்க. 3ஏ கணக்கு தான். இது தனியா நான் வந்து அத போட்டு காட்டியிருக்கேன். அத பார்த்துக்கலாம். இதுக்கு பிறகு நீங்க உங்களுக்கு ஏதாவது வந்து டைம் இருந்ததுன்னா, அந்த புக்குக்கு பின்னாடி வந்து இந்த மாரி வார்த்தைகள் இருக்கும். இப்ப மைய வங்கினா சென்ட்ரல் பேங்க், வணிக வங்கினா கமர்ஷியல் பேங்க், அந்த வரவு செலவு திட்டம்னா பட்ஜெட்டு. சும்மா இருக்கிறப்ப எடுத்து படிச்சு பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நடைமுறையில யார் யார் என்னென்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும் நம்மளுக்கு. நிதிக்குழு, ஃபினான்ஸ் கமிஷன் அது மாரி வரும். வளர்ச்சினா குரோத்து, பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். அதனால கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 2 வெவ்வேறு தனிநபர் வருமானம் பெர்சனல் இன்கம், தலைவீத வருமானம் பெர் கேபிட்டா. ஒரு தலைக்கு இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி. பொதுவா +2ல எக்கனாமிக்ஸ் ரொம்ப எளிமையா இருக்கும். 1 வேர்டு இப்ப 2வது பார்ட் பார்த்துருக்கீங்க. அடுத்து 3வது பார்ட் 1 இருக்கு. எல்லாமே நல்லா பார்த்துருங்க. கண்டிப்பா 20க்கு 20 வந்துரும். இத வச்சு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கும் அட்டெண்ட் பண்ண முடியும். போட்டித் தேர்வுல அட்டெண்ட் பண்றவங்க அந்த மத்த சின்ன சின்ன குறிப்புகள ஞாபகத்துல வச்சுக்கங்க. அது உங்களுக்கு 1 வேர்டா கேட்பாங்க. நன்றி.